Conversation practice, usage of nature. The usage of natureல இங்கே நம்ம ஒரு ஃப்ரேஸ் பார்க்க போகிறோம். அந்த ஃப்ரேஸில் நேச்சருங்கிறதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குது. ஒன்று இயற்கை, இன்னொன்று இயல்பு அல்லது குணம். இந்த ஃப்ரேஸில் இந்த சொற்றொடரில் இது எப்படி பயன்படுத்தப்படுது, எப்படி யூசேஜ் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்குறோம். அவள் கருணை குணமுடையவள், அவள் கருணை குணமுடையவள். இன்னொன்று கோபமாக பேசுவது அவள் இயல்பு. இப்படி ரெண்டு இருக்குது. குணத்தையும் இயல்பையும் சொல்கிற மாதிரி ரெண்டு சென்டென்ஸ் கொடுத்துருக்கோம். இது ஒரு ஃப்ரேஸ். ப்ளீஸ் லிசன். நேச்சர் அப்படிங்கிறது இயல்பு, குணம். இப்போ சென்டென்ஸ் ஒன்றில் ஐ லைக் மை டீச்சர்ஸ் ஹெல்பிங் நேச்சர். என்னுடைய ஆசிரியர் இந்த உதவும் மனப்பான்மையை எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இயல்பும் குணம் அல்லது இயல்பு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஐ லைக் மை டீச்சர்ஸ் ஹெல்பிங் நேச்சர், உதவும் குணம் அல்லது இயல்பு அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவதில் ஹிஸ் கைண்ட் நேச்சர் ஹேஸ் ஒன் மெனி ஃப்ரெண்ட்ஸ். ஹிஸ் கைண்ட் நேச்சர் ஹேஸ் ஒன் மெனி ஃப்ரெண்ட்ஸ். அவருடைய அன்பான குணம் அவர் நிறைய நண்பர்களை பெற்றார். அவருடைய அன்பான குணத்தால் அவர் நிறைய நண்பர்களை பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஃப்ரேஸில் நேச்சருங்கிறது குணங்கிற மீனிங்கில் வருது. அடுத்து நேச்சர் இயற்கை. அதுக்கு உதாரணம் ஒரு சென்டென்ஸ், ஒரு சொற்றொடர். ஹி என்ஜாய்டு த நேச்சர் தேர். அங்கே இயற்கையை அவர் ரசித்தார். அடுத்தது காட் ஹேஸ் கிரியேட்டட் நேச்சர். இறைவன் இயற்கையை படைத்திருக்கிறான். நேச்சர் இயல்பு அல்லது குணம், நேச்சர். ஹிஸ் நேச்சர் இஸ் வெரி குட். அவருடைய குணம் ரொம்ப நல்லா இருக்கு. இன்னொன்று ஹர் நேச்சர் இஸ் வெரி பேட். அவருடைய குணம் ரொம்ப மோசமாக இருக்கு. இந்த மாதிரி இயற்கை அப்படிங்கிறது நேச்சரை மட்டும் குறிக்காது, அல்லது நேச்சர் என்பது இயற்கையை மட்டும் குறிக்காது. அது இயல்பு, குணம் அப்படிங்கிற ரெண்டு விதமான மீனிங்கை கொடுக்குது. இந்த மாதிரி நம்ம சென்டென்சஸை எழுதி பேசி பழகணும்னா நமக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஈஸியாக வரும். தேங்க்யூ ஸோ மச்.